வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் உத்தம சோழபுரம் கரபுரநாதர் கோவில் மிக பிரசித்தி பெற்றது. இங்கு ஔவையாரை வழிபட்டால் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். திருமணி முத்தாற்றின் அருகே கோவில் இருப்பதாக பல ஆண்டுகளாக கருத்து நிலவி வந்தது. பசுமை தமிழகம் என்ற அமைப்பினர் கோவிலை மீட்டெடுக்கும் முயற்சியாக பொக்லைன் இயந்திரம் மூலம் தோண்டினர். 4 அடி உயரமுள்ள ஒரே பாறையில் விநாயகர் 2 அடி சிற்பமாக செதுக்கப்பட்டிருந்தது. தூண்கள் சிதிலமடைந்த நிலையில் இருந்தது. 1500 ஆண்டுகளுக்கு முன்னர் ஔவையார் பாடல் பாடி வழிபட்டதற்கான சான்றுகள் உள்ளன. இங்குதான் ஔவையார் முக்தியடைந்ததாக ஆன்மீகவாதிகள் கருதுகின்றனர். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து விநாயகரை வணங்கி செல்கின்றனர். கோவிலை பாதுகாத்து வழிபடும் தளமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தினர். பாறையிலே வச்சிடலாம். சரி, பாருலாம். ஈரமா இருக்கு. அவ்வளவுதான். சாமி கும்பிடுங்க. மேல இருக்கிறவங்க சாமி கும்பிடுங்க. ஓம் மகா கணபதி ஜெய். ஓம் மகா கணபதி ஜெய். ஓம் மகா கணபதி ஜெய். மூசிக வாகனாய் போற்றி. புத்தனம் மகனே போற்றி. உலகம் ரட்சிப்பானே போற்றி. பெருப்பாளி வாகனனே போற்றி. பேரின்பம் தருபவனே போற்றி. விநாயகனே போற்றி. நாகை மாவட்டம் செந்தூர் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து அதே ஊரைச் சேர்ந்த 3 பேர் ஃபைபர் படகில் கடலுக்கு சென்று நேற்று மீன்பிடித்தனர். கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 3 படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் நாகை மீனவர்களின் படகை சுற்றி வளைத்து என்ஜின், 500 கிலோ வலை, வாக்கி டாக்கி, GPS கருவி, செல்போன் மற்றும் மீனவர்கள் கட்டியிருந்த அரைஞான் கயிறு உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து தப்பினர். கொள்ளையர்களின் தாக்குதலில் செந்தூர் மீனவர்கள் 3வருக்கும் கை கால்களில் காயம் ஏற்பட்டது. படகில் இருந்த மற்றொரு என்ஜினை இயக்கி மீனவர்கள் இன்று காலை துறைமுகம் வந்து சேர்ந்தனர். காயமடைந்த மீனவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் நாகை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழக மீனவர் மீது கடற்கொள்ளையர்களின் தாக்குதல் தொடர்வதால் நாகை மாவட்ட மீனவர்கள் அச்சத்தில் உள்ளனர். வாணியம்பாடி அடுத்த வள்ளிப்பட்டு கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளனர். இப்பகுதியில் 800 அடி நீளமுள்ள பொதுவெளியை அப்பகுதி மக்கள் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தி வந்தனர். பொது வழிக்கு 10 ஆண்டுகளுக்கு முன் ஊராட்சி சார்பில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. பள்ளி மாணவர்கள் மற்றும் சவ ஊர்வலம் எடுத்து செல்லவும் மக்கள் அந்த சாலையை பயன்படுத்தினர். பொது வழிக்காக சுப்பிரமணி என்பவர் பட்டா பெற்றதாக கூறப்படுகிறது. பொது வழியை யாரும் பயன்படுத்தக்கூடாது என தடுப்பு சுவர் கட்டியுள்ளார். கேட்டதற்கு பட்டா என் பெயரில் உள்ளது, வழிவிட முடியாது என மறுத்துள்ளார். அதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி பொது வழியை மீட்டு தருமாறு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பங்களாதேஷ் இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி வால்பாறை பழைய பஸ் ஸ்டாண்டு முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு இந்து முன்னணி மாவட்ட துணைத் தலைவர் சேகர் தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் பாஜக, விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட இந்து அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் அன்னூர் SI குமார் மற்றும் போலீசார் அன்னூர் சக்தி ரோட்டில் வாகன சோதனை செய்தனர். மகேந்திரா பிக்கப் வாகனத்தை சோதனை செய்தனர். வாகனத்தில் கோவை நீலாம்பாளையத்தைச் சேர்ந்த பார்த்திபன், துடியலூரைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் ஆகியோர் இருந்தனர். அரசால் தடை செய்யப்பட்ட ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்தனர். போலீசார் புகையிலை, குட்கா மற்றும் பிக்கப் வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்தனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று 400 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 8 மீனவர்களை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு சென்றனர். மீனவர்களிடம் மன்னார் துறைமுகத்தில் விசாரணை மேற்கொண்டு வருவதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. வயிற்று பிழைப்புக்காக மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ந்து கைது செய்வது தொடர்கதையாக உள்ளது. இதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை கல்வி மாவட்டத்துக்கு உட்பட்ட புறநகர் குறுமைய பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகள் மதர்லாந்து பள்ளி சார்பில் நடத்தப்படுகிறது. தடகள போட்டிகள் பாரதியார் பல்கலையில் நடக்கிறது. போட்டியை மதர்லாந்து மெட்ரிக் பள்ளி தாளாளர் சீதா, TS ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் தெய்வசிகாமணி ஆகியோர் துவக்கி வைத்தனர். பள்ளி முதல்வர் லதா உடனிருந்தார். போட்டியில் புறநகர் குறுமையத்துக்கு உட்பட்ட 30க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர்.
மாணவர்களுக்கு 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், 800 மீட்டர், 1500 மீட்டர் ஓட்டம், தடை தாண்டும் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இப்போட்டிகளில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் மாணவர்கள் மாவட்ட அளவிலான போட்டிக்கு தகுதி பெறுவர். மதுரையில் தெற்கு ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் நாகேஸ்வர ராவ் செய்தியாளர்களை சந்தித்தார். That RVNL conducted the load test and they are applying the CRS sanction. Once the CRS sanction obtained, the bridge will be commissioned and the services from Rameswaram will be started. We are very keen to start at earliest because some stipulated rules to be followed to get the CRS sanction. It is under the complaints. RVNL submitting the load test results and other results to CRS. And once CRS inspected and given the permission, we'll start the operations from Rameswaram. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முதல் லேசான மழை பெய்தது. பந்தலூர் முதல் தேவாலா பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர் மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. விவசாய தோட்டங்களில் ஆற்று வெள்ளம் புகுந்தது. ரோட்டில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அத்திமா நகரில் ரோட்டோரோ மண்சரிவு ஏற்பட்டதில் போக்குவரத்து பாதித்தது. தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி, RI வாசுதேவன், VAO சண்முகம் உள்ளிட்ட குழுவினர் ஆய்வு செய்தனர். நெடுஞ்சாலைத்துறை மூலம் பொக்லைன் உதவியுடன் மண் சரிவு அகற்றப்பட்டது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருவதால் கரையோர பகுதிகளில் வருவாய்த்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அடிச்சுட்டு போகாது தப்பிச்சிடலாம் தானே. ஓரளவுக்கு நீச்சல் தெரிஞ்சா அப்படியே ஊறிட்டு என்ன சார் அப்படியே போறாங்க சார். அதான் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அணுப்பட்டி குட்டையில் வண்டல் மண் எடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஊராட்சி தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. விவசாயிகள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வண்டல் மண் எடுக்கும் திட்டத்தை முறைப்படுத்த வேண்டும் என கடந்த முறையே வலியுறுத்தினோம். ஆயிரக்கணக்கான லோடு மண் ஏற்கனவே குட்டையிலிருந்து வெளியே சென்றுவிட்டது. அதற்கே இன்னும் பதில் கிடைக்கவில்லை. வண்டல் மண் அல்லத்தான் அரசு அனுமதி வழங்கியுள்ளது, கிராவல் மண் எடுப்பதற்கு அல்ல. கடந்த முறை மண் எடுக்கும் போது யாருமே தலையிடவில்லை. எடுத்து செல்லப்பட்ட மண்ணுக்கும் விடை இல்லை என ஒரு தரப்பினர் ஆட்சேபம் தெரிவித்தனர். விவசாயிகள் எல்லோருக்கும் மண் வேண்டும், குறைந்த விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், வசதி இல்லாதவர்களுக்கு இலவசமாக மண் வழங்க வேண்டும் என மற்றொரு தரப்பினர் கோரிக்கை வைத்தனர். இருதரப்பு கருத்து வேறுபாடு காரணமாக சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து பேசிய ஊராட்சி தலைவர் ஜெயக்குமார், டிராக்டருக்கு ₹400 மற்றும் லாரிக்கு ₹1600 என கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. டோக்கன் அடிப்படையில் மண் அள்ள அனுமதிக்கப்படுவார்கள். வெள்ளிக்கிழமை முதல் மண் அள்ளும் பணி துவங்கும் என தெரிவித்தார். ஒரு
இல்லாமல் கொடுத்தாங்கன்னு அது நியாயமான வேஸ்ட் தான்.